ஹலோ அண்ட் வெல்கம் டு டக் அவுட். இது நம்ம கிரிக்கெட் சேனல். வணக்கம். நம்ம ஐபிஎல்ல அடுத்த 4 டீம்ஸ் டிசி, எஸ்ஆர்ஹெச், ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் சிஎஸ்கே. த பாட்டம் ஃபோரை பற்றி நம்ம எப்படி அவங்களுக்கு சீசன் போச்சு, என்னென்னலாம் தப்பாக போச்சு, என்னென்னலாம் ரைட்டாக போச்சு, என்னென்னலாம் பார்ப்போம். டு ஸ்டார்ட் ஆஃப் வித் டிசி. டிசி வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து குவாலிஃபை ஆகிட்டு அவங்க உள்ளார போகிற மாதிரி தான் இருந்தாங்க. என்னென்னமோ ஆகி கடைசியில் வந்து அந்த பிரேக் அவங்களுக்கு சுத்தமாக ஹெல்ப் பண்ணலையான்னு தெரில. இந்த லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் தே ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் ரியலி வெல். லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் அவங்களுக்கு கிளிக் ஆகலை. அவங்க நிறைய அக்ஷர் பட்டேலும் விளையாட முடியல நினைக்கிறேன், இன்ஜுரியாலேயே ஏதோ தெரியல. கடைசியில் ஃபியூ மேட்சஸ் விளையாடல. அவங்களுக்கு எப்படி சீசன் போச்சுன்னு நினைக்கிறீங்க? அதான் டிசி சொல்லிடலாம் அப்படியே. லைக் வந்துட்டு குட் ஸ்டார்ட். ஹைலி நானும் ரொம்ப எதிர்பார்த்தேன் டிசி வந்துட்டு செமையா பண்ண போறாங்க அப்படின்னா. அண்ட் அது அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. நல்லா ஆசை காட்டினாங்க, வாவ் செமையா ஆடுறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அன்பார்ச்சுனேட்லி டாப் ஆர்டர் ஃபயர் ஆகல. லைக் ஃப்ரேசர் மெக்கர்க் வந்துட்டு ரொம்ப அண்டர் பர்ஃபார்ம் பண்ணி டீம் அவுட்டே தூக்கிட்டாங்க. ஃபாப் டூ பிளஸிஸ் ஹூ ரீப்ளேஸ்ட் ஹிம் அகைன் ஸ்ட்ரகிள்டு, இன்ஜுரி வந்துச்சு. தட் நாட் ஒர்க் அவுட் ஃபார் ஹிம். அண்ட் நிறையா எக்ஸ்பெரிமெண்டேஷன், சாப் அண்ட் சேஞ்சஸ் நிறையா பண்ணிகிட்டே இருந்தாங்க டீமில். ஒரு செட்டில்டாக ஒரு பிளேயிங் லெவன் வந்துட்டு அவங்களால ஆட வைக்க முடியல. ஆல்தோ மிடில் ஆர்டர் வந்துட்டு டீசெண்டாக பண்ணாங்க. கேஎல் ராகுல் வந்துட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா எல்லாரும் கேஎல் ராகுல் ஓப்பனிங் ஆடணும்னாங்க. அது பண்ணல. லைக் எங்கெல்லாம் அவங்களால ஓப்பனர்ஸ் ஸ்லாட் பண்ண முடியல அப்போ மட்டும்தான் கேஎல் ராகுல் ஆடினானே தவிர மற்றபடி கேஎல் ராகுல் நாட் பிளே அப் டாப். அண்ட் அக்ஷர் பட்டேல் வந்துட்டு ஹிட் ஆர் மிஸ் இந்த சீசன். வந்துட்டு பேட்டிங் வந்துட்டு ஐ திங்க் அக்ஷர் பட்டேல் நாட் டூ ஆஸ் ஐ எக்ஸ்பெக்டட், வி ஆல் எக்ஸ்பெக்டட்னு எனக்கு தோணுது. பிகாஸ் நான் வந்துட்டு ஒரு அட் 5 வந்துட்டு அக்ஷர் பட்டேல் ப்ராப்ளி வில் பி அ கேம் சேஞ்சர்னு நினச்சேன். அது இல்லை. அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸும் நான் இன்னுமே நிறையா எதிர்பார்த்தேன். பிகாஸ் வந்துட்டு ஒரு ப்ரூவன் ஃபினிஷர்ன்றப்போ இன்னுமே நிறையா எதிர்பார்த்தேன். அகைன் ஹிட் ஆர் மிஸ்ஸாக இருந்தாங்க நிறையா பேர். அப்படி இருந்தப்போ கஷ்டம். போலிங்கும் போலிங் வந்துட்டு அவங்க ஆக்சுவலி போலிங் நல்ல சாலிடாக இருந்துச்சு. லைக் ஆப்ஷன்ஸ்ன்னு பார்க்குறப்போ ஒரு முகேஷ் குமார், ஒரு நட்ராஜன் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆர் லைக் மெஜாரிட்டி ஆஃப் த ஐபிஎல் ஆட முடியல இன்ஜுரினால. அது தவிர மோஹித் சர்மா, மிச்சல் ஸ்டார், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல்லாம் வச்சிருக்கிறப்போ ஒரு சாலிட் போலிங் நினைச்சோம். பட் அகைன் தே ஆல்சோ அண்டர் பெர்ஃபார்ம் பிக் டைம். ஸோ ஐ திங்க் ப்ராப்ளி த குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸை விட தேர் ஃபார்ம் அண்ட் தேர் பர்ஃபார்மன்ஸ் டியூரிங் த சீசன் மேட்டர்னு தோணுது. காஸ் தென். எனக்கும் கிட்டத்தட்ட சேம் வியூ தான். எனக்கு வந்து கருண் நாயருக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்து 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 நடுவில் ஒரு மேட்ச் நல்லா ஆடினா, அதுக்கப்புறம் கொஞ்சம் T20 நல்லா ஆடலையோ, அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலையோ அப்படின்ற மேபி லக்கும் இருக்கலாம். அதில் T20 நீட்ஸ் அ பிட் ஆஃப் லக் அஸ் வெல். கொஞ்சம் அந்த டைம் அந்த அந்த பீரியடில் வந்து ஈவன் த ஓப்பனர் அபிஷேக் பொரல் நல்லா ஒரு 20s 30s ஆடிட்டு இருந்தாரு. மேபி ஒரு 50 ஆட் 60 ஆட் ஒரு 2 கேம் 3 கேம் அடிச்சிருந்தாருன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். ஒரு சில இடத்துல ஸ்டேபிள்னஸ் இல்லை அவங்களுக்கு சுத்தமாவே. ஸ்டப்ஸுமே எனக்கு சம்டைம்ஸ் ரொம்ப வே டூ லோல இறங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குது. அவங்க ஒரு அந்த ஒரு அக்ரெசிவ் பிளேயர் வந்து கொஞ்சம் மேலே இருக்கிறது பெட்டரோ அப்படின்ற மாதிரி தோணும். சம்டைம்ஸ் அவனை ரொம்ப டவுன் தி ஆர்டர் இறக்குறாங்க. அதுவும் அவங்களுக்கு சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆஃப் தி பிளேயர்ஸ் வந்து கிளிக் ஆகும். அதே போல எனக்கு அந்த அசுதோஷ் சர்மா கூட சில மேட்ச் நல்லா ஆடினான். ஆனால் என்ன ஆச்சுன்னா சுச்சுவேஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா, அவன் அவுட் ஆஃப் த, அதாவது அவங்க கேம் அவுட்டு வெளில போயிட்ட அப்புறம் தான் அவன் இறங்குற மாதிரிலாம் இருந்துச்சு நிறைய மேட்ச். அப்படி 6 டவுன்லாம் வரப்போ லைக் அவனை நம்பிதான் இருக்கு. அவன் அவுட் ஆயிட்டா காலி, அவன் அடிச்சே ஆகணுன்ற மாதிரி இருக்கப்போ கஷ்டம். லைக் அந்த பொசிஷனே கஷ்டம். அண்ட் as a டீமாவே அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஃபெயில் ஆயிட்டாங்க. லைக் they did not do their job. நீங்க சொன்ன மாதிரி கருண் நாயர் அந்த 1 இன்னிங்ஸ் தான், அந்த 80 ஆட் அடிச்ச ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும்தான், அதுவும் தோத்துட்டாங்க. அதுக்கப்புறமா அவ்வளோ சான்ஸ் கொடுத்தும் ஐ டோன்ட் திங்க் ஹி லிவ்ட் அப் டு அந்த ஃபர்ஸ்ட் ஆறு இன்னிங்ஸோட எக்ஸ்பெக்டேஷன். as a டீமா வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே சொதப்பிட்டாங்க. they will look for auction as well. ஏதாவது 1-2 பிளேயர் 1-2 சார்ட் அவுட் ஹியர். ஆமா, 1 or 2 ஸ்பாட்ஸ் தான். ஏன்னா அவங்க ஐ திங்க் ப்ராப்ளி ஃப்ரேசர் மெக்கர்க் ரிலீஸ் பண்றதுக்கு நல்ல சான்ஸ், ஒரு சாலிடான ரிலையபிளான ஒரு டாப் ஆர்டர் பிளேயர் எதிர்பார்ப்பாங்க. பிகாஸ் ஃபாஃபும் இஸ் ப்ராப்ளி 40 now, ஸோ ஐ டோன்ட் திங்க் இல் கண்டினியூ ஃபார் அ லாங் டைம். அண்ட் அகைன் அவன் ஃபார்மும் லைக் டிப்ல தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அவன்கிட்ட இன்னும் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ நல்ல ஒரு ரிலையபிளான ஒரு டாப் ஆர்டர் பேட்டர். அண்ட்
bowling எனக்கு அகைன் சார்ட்டட் ப்ராப்ளி ஜஸ்ட் அந்த bowlersலாம் கொஞ்சம் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா they will probably do good. கரெக்ட். இதுக்கு மேலே பெருசாக நம்ம அலச தேவையில்ல டிசியை பற்றி. வி கேன் மூவ் டு எஸ்ஆர்ஹெச். எஸ்ஆர்ஹெச் இஸ் லைக் எல்லாருடைய ஃபேவரட் டீமாகவும் இருந்தது லாஸ்ட் சீசன். நல்லா வச்சு பின்னிட்டு இருந்தாங்க. இந்த சீசன் ஆரம்பமும் இந்த வாட்டி நல்லா இருந்துச்சு. நல்லா First இருந்துச்சு. match ஸ்டார்ட் 280 பண்ணவும் எடுத்தாங்க. ஐ திங்க் ருத்ரா, நான் என்ன நினைக்கிறேன்னா போன சீசன் இருந்த மாதிரி ஃபிளாட் டெக் இல்லை இந்த தடவை ஹைதராபாத்ல. நிறைய மேட்ச் வந்து சில போன சீசன் என்னன்னா எல்லா ஹைதராபாத்ல போடுற மேட்ச் எல்லாமே அடி தான் அடிச்சாங்க. ஆனா அங்கதான் இவங்களோட ஒரு கேம்ஸ்மேன்ஷிப், ஒரு பேட்ஸ்மேன்ஷிப் வந்துட்டு வரணும்னு தோணுது. இப்போ அப்படி இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு டார்கெட்டை செட் பண்ணுங்க. ஒரு 220 230 அடிங்க. எல்லா கேமும் 280 இருக்க முடியாது. 220 230 அடிச்சுட்டு யூ கேன் ஸ்டில் டிஃபெண்ட் தட் ஸ்கோர். நீங்க அந்த ஒரு அப்ரோச் எடுக்கணும். எல்லா பாலும் அடிப்பேன், எல்லா பாலும் சிக்ஸ் அடிப்பேன்றப்போ ஐ மீன் அது பேக் ஃபயர் ஆச்சு. இஷன் கிஷன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டான். ஒரு 2 இன்னிங்ஸ் அடிச்சான், ஒரு 100 அடிச்சான், அவ்வளவுதான். அண்ட் போலிங் முகமது ஷமி லைக் எல்லாருமே அகைன் ரொம்ப எதிர்பார்த்தோம். அன்பார்ச்சுனேட்லி ஷமி isn't totally back to his best. அதான் எனக்கும் தோணுச்சு. என்னமோ அவர் ஐபிஎல்ன்றதால இந்த சீசன் வந்து ஆடணுன்றதுக்காக ஒரு குவிக் ஃபயர் ஃபிட்னஸ்க்கு வந்து விளையாடின மாதிரி இருந்துச்சு. ஐ திங்க் ஹி இஸ் நாட் அப் இந்த ஃபுல் ஃபிட்டாக வரல. இப்போ இங்கிலாந்து சீரீஸில் கூட அவர் எடுக்கலன்னா அப்போ என்ன அர்த்தம்னா மீன்ஸ் ஹி இஸ் நாட் ப்ரூவ்ட் ஹிஸ் ஃபிட்னஸ். ஸோ அது அவங்கள காஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்தாங்க பாசிட்டிவாக. அனிகேத் வர்மா, அப்புறம் அந்த லெக் ஸ்பின்னர் ஜீஷன் அன்சாரி நல்லா போட்டான். ஸோ அதான் இந்த மாதிரி 2 பிளேயர்ஸ் நல்லா ஆடினாங்க. அண்ட் அவங்களுக்கோட மிடில் ஆர்டரும் ஒரு மாதிரி செட்டே ஆகல. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கூட ஒரு மேட்ச் ஆடினாங்க. கொஞ்சம் நம்ம கூட அந்த கேட்ச் பிடிப்பானே, ஒரு கேட்சை பிடிச்சிட்டு பெஸ்ட் கேட்ச். ஆமா, அது ஒரு செம கேட்ச் தானா. அவங்களோட மிடில் ஆர்டர்ல ஒரு மாதிரி ஷார்ட்டாவே செட்டில்டாவே இல்லை. ஐ மீன் ஹென்ரி கிளாசன் மட்டும்தான் இருந்தானே தவிர மற்றபடி வந்துட்டு அவங்களும் நிறைய சாப் அண்ட் சேஞ்சஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. சச்சின் பேபியும் ஐ திங்க் ஆடினான்னு நினைக்கிறேன் 1 or 2 games. ஸோ ஐ மீன் நிறைய டூ மெனி சேஞ்சஸ். ஆப்வியஸ்லி லைக் ஒரு டீம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா அவங்க சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். தட் நாட் ஒர்க் அவுட் ஃபார் தெம். கிளாசன் கூட நிறைய முக்கியமான மேட்ச் அடிக்காம போயிட்டான். ஒரு எண்ட்ல தான் கொஞ்சம் அந்த ஃபார்முக்கு வந்தான். கிளாசனுடைய ஃபார்ம் வந்து வாஸ் a big concern for them இந்த சீசன். கரெக்ட். அது கொஞ்சம் இருந்ததுன்னா மேபி தே குட் ஹவ் புல்ட் ஆஃப் அனதர் கப்புள் ஆஃப் வின்ஸ் ஹியர் அண்ட் தேர். அங்கே யூஸ்வலாக வந்து கிளாசன் மாதிரி பிளேயரோ இப்போ ஹெட் கூட அவுட் ஆஃப் ஸ்ட்ரெச் தான் இந்த சீசன். இவங்கெல்லாம் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா தே வில் ஆன் தேர் ஓன் தே வில் வின் 1 or 2 games. அந்த மாதிரி ஒரு இது நடக்கல அவங்களுக்கு இந்த சீசன் ஃபுல்லாகவே. அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. ஐ திங்க் தே won't be too much worried. They will be looking to replicate the season before. இந்த சீசன் அவங்க கொஞ்சம் விட்டுட்டு இதுக்கு முன்னாடி சீசன் எப்படி இருந்தோ அது மாதிரி கொண்டு வர பார்ப்பாங்க. மேபி they will find a couple of fast bowlers. அதே மாதிரி அந்த டெத் ஓவர் போடுறதுக்கும் அந்த இதுக்கும் ஐ மீன் அதான் ஷமியோட கேலிபரை யாருமே குறைச்சி ஆட போடல. இப்போ நம்ம எல்லாம் லைக் நம்ம வந்துட்டு ஷமி நம்ம முன்னாடி மாதிரி ஆடல. ப்ராப்ளி நெக்ஸ்ட் இயர் இதே ஷமி ஃபுல் ஃபிட்னஸ் ஆனானா இந்த டீம் அப்படியே வர மாதிரி தெரியல. ஏன்னா ஷமி தட் இஸ் வாட் வேர்ல்ட் கிளாஸ் பவுலர் கேன் டூ. ஸோ ஐ மீன் பேட்டிங்கும் வந்துட்டு ஆஸ் எ டீமாக இப்போ கூட நான் பார்க்குறப்போ இட்ஸ் அ குட் டீம். ஜஸ்ட் தட் அவங்களோட அப்ரோச் கொஞ்சம் மாற்றலாம், கொஞ்சம் பெட்டர் கிரிக்கெட் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஆடலாம், அவ்வளோதானே தவிர ஐ டோன்ட் திங்க் நான் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு பயங்கரமாக சேஞ்ச் பண்ணணும் இந்த டீம் அப்படிலாம் நான் எதுவும் சொல்லல. It's a good team. Let's see, like next year I think they'll probably do better. The moment of the match வந்து அவங்களுக்கு வந்து அந்த பேப்பர் எடுத்து அபிஷேக் சர்மா this is for orange அடிச்சிட்டு கரெக்ட் அது ஒரு நல்ல மொமெண்டா இருந்தது அவங்களுக்கு. ஐ திங்க் they could have done better but unfortunately அவங்களுக்கு கிளிக் ஆகல நிறைய இடம். as usual நான் ஆனா செலக்ட் பண்ணல அவங்கள டாப் 4ல. நான் என்ன நினைச்சேன் அவங்க பவுலிங் வீக்கா இருக்கு அப்படிதான் நினைச்சேன். கடைசியில் அவங்க பேட்டிங்குமே கொஞ்சம் சொதப்பிடுச்சாங்க. அதான் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படின்றப்போ நான் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா டீம் இப்போ கூட நம்ம பார்த்தோம்னா நல்ல டீம் தான். அண்ட் அனிகேத் வர்மா ஒரு குட் ஃபைன், முன்னாடியே சொன்ன மாதிரி ஜீஷன் அன்சாரி ஒரு குட் ஃபைன். ப்ராப்ளி இதை வச்சு இந்த டீமை கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நெக்ஸ்ட் சீசன் கொண்டு போகலாம். ஸோ அகைன் லைக் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆக மாட்டேன். நெக்ஸ்ட் சீசன் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். Yeah, they had a very good season last yearன்றதால they won't be disappointed. அடுத்தது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ். நம்மள வந்து நமக்கும் அவங்களுக்கு தான் போட்டு யார் கடைசியா முடிக்க போறோம்.
அவங்களுமே எனக்கு கொஞ்சம் அன்லக்கியா இருந்த மாதிரி, அவங்க அன்லக்கியா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நிறைய மேட்ச் அவங்க வந்து ஜெயிக்க வேண்டிய மேட்ச் லாஸ்ட் ஓவர்ல வந்து 8 ரன் அடிக்கணும், 10 ரன் அடிக்கணும், லாஸ்ட் 2 ஓவர்ல அடிக்கிறப்பெல்லாம் ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோத்த மாதிரி இருந்தது. நான் வந்து அவங்க குவாலிஃபை இருப்பாங்கன்னு சொல்ல, அவங்க பாட்டம்ல முடிக்காம மேபி ஒரு 2-3 மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு. கண்டிப்பா. ஆனா நான் அன்லக்கின்லாம் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் அவங்களோட மிஸ்டேக். ஹெட்மயரை நீங்க ரீடைன் பண்ணீங்கல்ல, வேண்டாம். ஹெட்மயரை நீங்க 12 கோடி 13 கோடி டிராப் பண்ணீங்க. அப்படி பண்றப்போ அவன் என்ன ஒரு கேம் எல்லாமே ஓகே, நம்ம கூட வந்து அவன் பினிஷ் பண்ணி கொடுத்தான் அந்த ஒரு கேமும். எல்லா கேமும் வந்துட்டு அவன் ஆடின எல்லா கேமும் தோத்துட்டாங்க. நம்ம கூட மட்டும் ஒரு கேம் ஜெயிச்சு கொடுத்துறான் சிஎஸ்கே கூட. பட் ஐ மீன் லைக் ஆஸ் அ ஹோல் வந்துட்டு அவங்களுக்கும் லைக் டிசப்பாயிண்டிங் சீசன். அண்ட் நான் வந்து 9th முடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. பட் அகைன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் குவாலிஃபை ஆக மாட்டாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு. ஆன் பேப்பர் பார்க்குறப்போ அந்த டீம் வந்துட்டு ஹேட் தேர் ஃபிளாஸ். லைக் டாப் ஆர்டர் சாலிடாக இருந்துச்சு, பட் மற்றபடி வந்துட்டு கொஞ்சம் வீக்காக தான் இருந்தாங்க. லைக் எஸ்பெஷலி இந்த ஃபினிஷிங்கில் ஹெட்மயர் அண்ட் லைக் போலிங்லன்னு பார்க்குறப்போ கொஞ்சம் வீக்காக இருந்தாங்க கம்பேர்ட் டு அதர்ஸ். யா, சஞ்சு சாம்சன் லைக் எக்ஸ்ட்ரீம்லி புவர் சீசன். இன்ஜூர்ட் வேற நடுவில் ஒரு 5 இன்ஜுரி டெஃபினெட்லி பிளேட் அபார்ட். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆல்சோ ஐ டோன்ட் திங்க் அவன்ட்டு ஒரு மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்றும் கொடுக்கல. ஜெய்ஸ்வால் ஹி டிட் வெல். பராக் அகைன் லைக் ரொம்ப புவர். கேப்டன்சின்னு ஒரு இதை ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துட்டு அவன் வந்துட்டு ஒரு ஏதாச்சும் ஒன்று பண்றானா அவன் வந்துட்டு எந்த கேம் ஐ மீன் ஐ டோன்ட் திங்க் அந்த ரெஸ்பான்சிபிள் எடுத்து he didn't finish one game. அது ரொம்ப சுமாரா ஆனா. ஆமா, அது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா பராக் தான் வந்து எனக்கு என்னமோ ஐபிஎல்ல நிறைய சான்ஸ் கொடுத்த பிளேயர் யாரும் கேட்டா பராக் தான் தோணுது. இது வரைக்கும் 6 வருஷத்துல ஒரு வருஷம் அடிச்சிருக்கான் அவன். அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கான். பட் சூரியவம்சி ஃபைண்ட் ஆஃப் தி ஐபிஎல்லே இந்த சீசன் அப்படியா அப்படி சொல்லலாம். வந்து செம்மட்டி அடிச்சு என்னது 14 வயசுல இந்த மாதிரி செஞ்சுரி அடிக்கிறதுலாம் வந்து அன்ஹியர்ட் ஆஃப் குவைட் இதுதான் ப்ராடிஜி மாதிரி தான் இருந்தது. வந்து வந்து அந்த பவர் எப்படி அடிக்கிறான்னு தெரியல. 6 எல்லாம் ஒன்னும் அந்தாண்ட போய் விழுந்துட்டு இருந்துச்சு. ஒன் ஆஃப் பர்ஃபார்மன்ஸா எல்லாமே எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா he performed after that as well. லாஸ்ட்ல போக கொஞ்சம் மெச்சூர்டா டெம்பரமெண்ட் காட்டணும். கரெக்ட். எஸ்பெஷலி சிஎஸ்கே கூட எல்லாம் ஆடுறப்போ வந்துட்டு டெம்பரமெண்டோட ஆடணும். சிஎஸ்கே கூட விளையாடினாலே ஒரு டெம்பரமெண்ட் வந்துருது, ஒரு நார்மலா விளையாடுறாங்க அப்படி இருந்துச்சு இந்த சீசன்ல. அதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஐ மீன் யாருமே எதிர்பார்க்கல ஒரு சூரியவன்ஷி மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கேம் சேஞ்சரா இருப்பான். நான்லாம் வந்துட்டு எடுக்கிறப்போ சும்மா ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்காக எடுக்கிறாங்க. 14 year old சும்மா லைக் ஃபேஸ் ஆஃப் இது மாதிரி வச்சு எடுக்கிறாங்கன்ற மாதிரி நினைச்சேன். பட் அகைன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அண்ட் ஃபார் ஹிம் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப் இஸ் லைக் வெரி குட் ஆன் ஹிம். லெட்ஸ் see லைக் அப்புறமா ஐ திங்க் நெக்ஸ்ட் இயர் அண்ட் த ஃபியூச்சர் இயர்ஸ் வில் பி ப்ராப்ளி குவைட் டெஸ்டிங். மற்றபடி வந்துட்டு ஜெய்ஸ்வாலோட பர்ஃபார்மன்ஸ் இஸ் குவைட் சாலிட். அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த டீம்ல வந்துட்டு பேட்டிங் வந்துட்டு எதுவும் எனக்கு தெரிஞ்சு ஹைலைட் பண்ற மாதிரி எதுவும் இல்லை. இது எனக்கு ஒன்று பிடிச்சிருந்தது, பேக் டு ஃபார்ம் ஃபார் ஜோஃப்ரா ஆர்ச்சர். அவன் வந்து ஒரு 4 மேட்ச் நல்லா 4-5 மேட்ச் நல்லா போட்டான். நல்லாவே ரொம்ப நல்லா போட்டான். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கேம் வந்துட்டு அவன் தான் லைக் அதாவது ஹையஸ்ட் ஸ்பெல் கன்சிடர்ட் ரன்ஸ் வந்துட்டு அவன் தான் வந்துட்டு இருந்தான் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஏதோ அப்புறமா வந்து எல்லா கேமும் சூப்பரா போட்டான். ஐ மீன் he did his job. லைக் ஆர்ச்சர் கிட்டே நான் இதான் எதிர்பார்ப்பேன். நீ வந்துட்டு அவன் எல்லாம் நல்லா போட்டான். ஐ மீன் எனக்கு சப்போர்ட் கிடைக்கல போலர்ஸ் கிட்ட இருந்து. இந்த வருஷம் சந்தீப் சர்மா அவ்வளோ எதிர்பார்த்த மாதிரி போல. வேற அவனுமே சந்தீப் சர்மா டுவர்ட்ஸ் தி எண்ட் இன்ஜூர் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அவனுமே கொஞ்சம் இன்ஜூரி. ஐ திங்க் ஓவரால் as a டீம் பெர்ஃபார்ம் பண்ண அவங்களுடைய பாத்தீங்கன்னா அவங்க நான் நினைச்சேன் ஒரு 6th முடிப்பாங்க, அந்த மாதிரி 5th 6th முடிப்பாங்கன்னு. அவங்க வந்து நம்பர் 9 முடிக்கிற அளவுக்கு நிறைய ரீசன் இருந்துச்சு. அதுக்கு வெல் டிசர்வ்டு தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டு ஃபினிஷ் அட் 9th. ஏன்னா நீ சொன்ன மாதிரி பட்லரையும் அவங்க ஆக்ஷன்லயே அவங்க வந்து பட்லரு எவ்வளோ ஸ்டார் பிளேயர்ஸ் உடனே மொத்த ஸ்டார் பிளேயர்ஸையும் இறங்கிட்டாங்க. அதுவே பட்லர் செஹல் அதான் லைக் நீங்க கரெக்டா சொன்னீங்க. எல்லா மேட்சும் சேஸ் பண்றப்போ கண்ட்ரோல்ல இருந்தாங்க. 17 overs வரைக்கும் கேம் வந்துட்டு இன் ஹேண்ட். லாஸ்ட் 2-3 hours வந்துட்டு செம்ம எப்படிலாம் சொதப்ப முடியுமோ எல்லா மேட்சும் அப்படிலாம் சொதப்பி தோத்துறாங்க. எக்ஸப்ட் ஃபார் சிஎஸ்கே கேம். ஸோ அப்படி சொல்றப்ப நம்ம அடுத்த டீமான சிஎஸ்கேக்கு போயிடுவோம். சிஎஸ்கே ஆர்ஆர்ல இருக்கிறப்போ ஒன்னே நிறைய நியூஸ் வருது. என்னன்னு நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல.
ஜெய்ஸ்வாலும் சஞ்சு சாம்சனும் பிரான்சைசி விட்டு போக போறாங்க. அப்படியா? ஜெய்ஸ்வால் ஜெய்ஸ்வால் கண்டு கேப்டன்சி வேணுமா, அதனால கேகேஆர் போக போறான். சஞ்சு சாம்சன் வந்துட்டு நான் கீப்பர் பேட்டரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கேக்கு வர போறான். அப்படின்லாம் வந்துட்டு பேச்சுவாக்கு நிறைய போயிட்டு இருக்கு. ஐ ஏதாச்சும் ஒன்று டோன்ட் மெட்டீரியலைஸ். திங்க் சஞ்சு மூவ் ஆவான்னு எனக்கு தோணல. பட் சஞ்சு மேபி மூவான்னு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ என்னன்னா ஜெய்ஸ்வால் கேப்டன்சி வேணுமா. ஸோ எய்தர் ஒன் ஆஃப் சஞ்சு ஆர் ஜெய்ஸ்வால் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு லீவ். ஸோ ஐ மீன் அதான் யார் போவாங்கன்னு தான் தெரில. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து எண்ட் அப் டு ஃபினிஷிங் ஆன் த சேம் ஃப்ரான்ச்சைஸின்ற மாதிரி இருக்கும்ல. சஞ்சு ஸ்டார்டட் வித் ராஜஸ்தான்றதால அன்லெஸ் தே ஆஸ்க் ஹிம் டு கோ அவுட் ஹி ஒன்ட் கோ அவுட் அப்படின்ற மாதிரி தோணுது. பார்ப்போம். ஆக்சுவலி இது ரொம்ப வருஷமாவே போயிட்டு இருக்கு. அஸ்வின் வந்துட்டு முன்னாடியே சொல்லியிருக்கான் இந்த மாதிரி வந்துட்டு சஞ்சு வந்துட்டு டெஸ்டின் டு பிளே ஃபார் சிஎஸ்கேன்ற மாதிரி. அவனுக்கும் சிஎஸ்கேவை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ திங்க் ஒரு ஹஞ்ச் இருக்கு, ஏதாவது பாசிபிலிட்டியான்னு பார்ப்போம். பார்ப்போம். நம்ம யாரை தூக்கிட்டு யாரை போடுறதுன்னு தெரியலையே. அப்போ அவனுக்கு வந்துட்டானா? இப்போ நம்ம டீம் தான் செம்மையா செட் ஆயிடுச்சு, நம்ம எதுக்கு மாத்தணும்ன்றீங்களா? நம்ம தான் சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து பில்ட் பண்ணிட்டு வந்தோம். ஆக்ஷனே நம்ம வந்து சீசன்ல தான் பண்ணோம். ஓகே, வித் தட் சிஎஸ்கேக்கு போயிடலாம். சிஎஸ்கே அன்லக்கி, அனதர் ஒன் ஆஃப் தி பேட் சீசன் ஆஃப் ஐபிஎல் ஹிஸ்டரி நமக்கு. என்ன சொல்றது, ஆனாலுமே வந்து நம்ம வந்து மற்ற டீம்ஸ் படி ரொம்பலாம் புலம்பாம ஐ திங்க் வி வென்ட் த்ரூ த சீசன் பில்டிங் த டீம் ஃபார் த நெக்ஸ்ட் சீசன். அதனால இப்ப இவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆமா, கரெக்ட். ஏன்னா ஐபிஎல் 2026 சிஎஸ்கே எழுதியாச்சு, ஆல்ரெடி எழுதியாச்சு. ரொம்ப வாயக்கூடாது. ஆக்ஷன் முன்னாடியே டீமை பில்ட் பண்ணிட்டோம்ல. கரெக்ட். என்ன சொதப்புச்சு பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லாமே சொதப்பிச்சு. என்ன சொதப்புச்சுன்னு சொல்றது, சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் எடுத்தவொடனே ஓப்பனர்ஸ் கிடைக்கல நமக்கு. ரச்சின் ரவீந்திரா அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் இன்ஜூரியில் போனதுக்கப்புறம் டோட்டலாக வந்து அந்த அந்த ஓப்பனிங் ஸ்பாட்டை கண்டுபிடித்துக்காகவே நம்ம நிறைய பேரை ட்ரை பண்ணி கடைசியில் வி ஃபவுண்ட் ஆயுஷ் மாத்ரே, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைன்ஸ் ஃபார் சிஎஸ்கே நவ். ஐ திங்க் இஸ் கோயிங் டு ப்ளே ஃபார் another 10 years. எனக்கு தெரியல. பார்ப்போம். அதான் ஐ மீன் எனக்கு அதான் லைக் பிஃபோர் கமிங் டு ரீப்ளேஸ்மெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி வந்துட்டு அதான் நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் எல்லாம் நெகட்டிவ்ஸ் தான். லைக் வந்துட்டு என்ன ஒரே ஒரு பாசிட்டிவ்னா நூர் அஹமதுன்ற ஒரே ஒரு போலர் மட்டும் பாசிட்டிவ், அந்த ஃபேக்டர் மட்டும்தான். அது தவிர வந்துட்டு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எப்படிலாம் கலீல் நல்லா போட்டாப்ல. கலீல் ஆக்சுவலி அக்ரி. கலீல் டிட் ஹிஸ் ஜாப். நியூ பாலர் டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். அன்ஷுல் கம்போஜ் அதான் இது எல்லாமே அன்ஷுல் கம்போஜ் எல்லாமே வந்துட்டு அந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து டீம் வந்துட்டு அவ்வளோதான் டோர்னமெண்ட் போச்சுன்றதுக்கு அப்புறமா அன்ஷுல் கம்போஜ் வந்தான். ஸோ அப்படி பார்க்குறப்போ அதான் பிஃபோர் ஃபர்ஸ்ட் 7 கேம்ஸ் பார்க்குறப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் கேப்டன்சி சரி, பேட்டிங் சரி, ஐ மீன் 1 or 2 கீ பிளேயர்ஸ், ஒரு டூபே மாதிரி ஒரு பிளேயர். அன்ஃபார்ச்சுனேட்லி கேக்வாட் இன்ஜர்ட், பட் அதர்வைஸ் வந்துட்டு கேக்வாடோட கேப்டன்சியும் வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் இம்ப்ரெசிவாக இல்லை. அண்ட் லைக் பேட்டிங்கும் ஐ திங்க் 1 or 2 குட் நாக்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் அவன் he not live up to his expectation. I mean again too soon, ஏன்னா ஆனதே ஒரு 4 games தான் நினைக்கிறேன். பட் யா போலிங்கும் பார்க்குறப்போ அஸ்வின் வந்துட்டு அகைன் மேஜர் ட்ராபேக் இந்த டீம். பத்திரானாவும் வந்துட்டு ஹெவிலி லைக் டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம். ஐ மீன் டூ மெனி எரர்ஸ், டூ மெனி ஃப்ளாஸ் இந்த டீம். அதெல்லாம் வந்துட்டு ஓவர் கம் பண்ணுற மாதிரி வந்துட்டு எல்லா கேமும் சாப் அண்ட் சேஞ்சஸ், எல்லா கேமும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் ஃபைனலி ப்ராப்ளி லாஸ்ட் ஒரு ஃபியூ கேம்ஸில் வந்துட்டு இன்ஜுரிஸ்லாம், ஐ மீன் இன்ஜுரிஸ் ஒர்க்ட் இன் ஆர் ஃபேவர் டெஃபினெட்லி, பிகாஸ் ஒரு 3 crucial replacements, ஒரு டெவால் பிரேவிஸ், ஊர்வில் பட்டேல் அண்ட் ஆயுஷ் மாத்ரே, இந்த 3 பிளேயரும் ப்ராப்ளி லுக் செட் டு யூனோ லைக் ஃபியூச்சர் ஆஃப் சிஎஸ்கேல வந்துட்டு டெஃபினெட்லாக கன்சிடரேஷனில் இருப்பாங்கன்னு தோணுது. ஸோ அப்படி பார்க்குறப்போ இன்ஜுரிஸ் ஒர்க்ட் இன் ஆர் ஃபேவர். ஒரு இந்த விஷயம் பேசியிருக்கப்ப சாம் கரனை வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் சீசனு. சரி, இப்போ என்ன நானாக இருந்தால் இப்போ என்ன பண்ணுவேன் சிஎஸ்கேக்குன்னா, ஒரு சாம் கரன் டெஃபினட்டாக ரிலீஸ் பண்ணிடுவேன். இந்த ஹூடா, ட்ரிபாத்தி, இந்த டெட் ரப்பர் பிளேயர்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுறேன். ஐ திங்க் ரச்சனும் ரிலீஸ் பண்ணிடலாம், கான்வேவும் ப்ராப்ளி லைக் ரிலீஸ் பண்ணிடலாம்னு தோணுது. ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஓப்பனர் செட்டு கெய்க்வாட் அண்ட் ஆயுஷ் மாத்ரே ப்ராப்ளி வில் ஓப்பன். அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஊர்வில் பட்டேல், அப்புறமா ஒரு ஏதாச்சும் ஒரு ஹார்ட் ஹிட்டிங்
ஃபாரின் ஆல்ரவுண்டர். இப்போ வந்துட்டு கேமரூன் கிரீன் ப்ராப்ளி வில் கம் இன் டு த மார்க்கெட் நெக்ஸ்ட் இயர். அந்த மாதிரி ஒரு பிளேயர் வரப்போ நீங்கள் வந்துட்டு ஹெவியாக ஒரு கேமரூன் கிரீனுக்கு போகலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு டெவால் பிரேவிஸ், டூபே, ஜடேஜா அட் 4 ரியலி லுக் சாலிட். லைக் ஹையர் அப் தி ஆர்டர்ல வந்துட்டு ஜடேஜா ரொம்பவே நல்லா ஆடினான். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர். தோனியோட ப்ராப்ளி தோனி ஆடுவானா மாட்டானா தெரில. ஸோ தோனியோட ரோல் வில் பி லைக் க்ரூஷியல். ஸோ யா, தோனி இல்லைனா அதுக்கு என்ன ஆல்டர்னேட்னு பார்க்கணும். பட் மற்றபடி வந்துட்டு திஸ் டீம் லுக் சாலிட். ஜஸ்ட் 1 or 2 அடிஷன்ஸ் ஹியர் அண்ட் தேர். ஏன்னா இப்போ bowling வந்துட்டு அன்ஷுல் கம்போஸ் வந்து டிட் இஸ் ஜாப். நியூ பால்லையும் டிட் இஸ் ஜாப். ஓல்ட் பால்ல நான் டெஸ்ட் பண்ணல. பட் ஐ திங்க் இஸ் கேபபிள் ஆஃப் டூயிங் இட். கலீல் அஹ்மத் லுக்ஸ் ரிலையபிள். பத்திரானா லெட்ஸ் சி, லைக் இன்னும் ப்ராப்ளி 1 more சீசன் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் பத்திரானாக்கு எப்படி பண்றான்னு பார்க்கறதுக்கு. நூர் அஹமத் இஸ் அகைன் அ ரிலையபிள் பவுலர் ஃபார் அஸ். அஸ்வின் தான் அகைன் ப்ராப்ளி தே லுக் டு ரிலீஸ் ஹிம். ஐ டோன்ட் நோ, அஸ்வின் கிட்ட மட்டும் எனக்கு தெரியல வில்லி ரிட்டையரான்னு எனக்கு தெரியல. இல்ல சிஎஸ்கே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பிரேவ் கால் எடுப்பாங்க டு ரிலீஸ் ஹிம்மா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா நோயிங் சிஎஸ்கே தே மைட் நாட் ரிலீஸ் ஹிம். ஏன்னா அவங்களுக்கு நிறைய மார்க்கெட்டிங்லாம் இருக்கு அதை அஸ்வின் வச்சு, கரெக்ட். தமிழ் பிளேயர்ன்றது அந்த மாதிரி சில எஸ். இதெல்லாம் இருக்கு. இன்னவே நம்ம வந்து யூஸ்வலாக அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அஸ்வினை ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா 9 crores பண்ணிட்டே எடுக்கலாம் திருப்பி. அப்படி எடுக்க வாய்ப்பு 9 இருந்தா crores ரிலீஸ் பண்ணா பண்ணலாம். பேஸ் பிரைஸ்ல எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ம் இந்த வருஷம் ஸோ அஸ்வின் அந்த ஆடின மாதிரி தவிர ஒரு நெக்ஸ்ட் நல்ல இயர்ல யாரும் எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு வந்து அது ஒரு அட்வான்டேஜ். நம்ம போட்டுட்டு அழகா ஒரு 1 crore 2 crores எடுத்துடலாம் பேஸ் பிரைஸ்ல. ம், yeah. அந்த மாதிரி ஒரு இது பண்ணலாம். விஜய் சங்கர் எடுப்பாங்களா போட்டுருவாங்களா தெரியல. ஐ மீன் அவன் வந்துட்டு அந்த பர்ஸ்ல வந்துட்டு அவன் பெரிய மணி வந்துட்டு அவன் ஆக்கிபை பண்ணல. ஸோ அது பார்ப்பாங்க. ஐ டோன்ட் திங்க் அதனால வந்துட்டு விஜய் சங்கர் வச்சுப்பாங்கன்னு தான் தோணுது. பிகாஸ் இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்டர்ன்றது வந்துட்டு ஒரு பேக்கப்க்கு செஞ்சு கூடாக்கு எதுக்கு இவ்வளோ சான்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க? லாஸ்ட் மேட்சும் சான்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப என்னன்னே புரியல. அது என்ன கதைன்னு தெரியல. அது என்னமோ ட்ரை பண்ணாங்க. சரி, அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு இந்த சீசன் இப்படியே போயிடுச்சு. அதாவது அடுத்த சீசனை நோக்கி பில் பண்றதுலேயே போயிடுச்சு. ஒரு வழியா லாஸ்ட் மேட்ச்ல ஓகேடா டீம் ஓரளவுக்கு பில் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி வந்துடுச்சு. அதான் ஆக்சுவலி லாஸ்ட் 4 games நான் எப்படி பார்த்தேன்னா ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடா பார்த்தேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு மாதிரி கடுப்பா இருந்துச்சு என்னடா ஆடுறாங்கன்ற மாதிரி. பட் எப்போ அந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்தாங்களோ அப்போலேருந்து ஒரு மாதிரி சூப்பர்டா, லைக் நம்ம வந்துட்டு சிஎஸ்கே ஆடுறாங்கடான்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துருச்சு. ஏன்னா வந்துட்டு இவங்க ஆடுற கிரிக்கெட்டே வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இந்த யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு ஒரு ஃப்ரீடமோட நல்லா எக்ஸைட்டிங்காக ஆட ஆரம்பிச்சாங்க. அப்படி பார்க்குறப்போ ஓகே, நம்ம டீம் வந்துட்டு திருப்பி வந்துருச்சுரா, அது கொண்டு வேணும் நெக்ஸ்ட் இயர் குட் பி ஆர்ஸ்ன்ற மாதிரி ஒரு ஃபீல். லைக் அதாவது நெக்ஸ்ட் இயருக்கு அந்த டீம் பில்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு கண்டிப்பாக பெட்டராக பண்ணுவோம். டாப் 4 வரத்துக்கான ஒரு டீம் வந்துட்டு செட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி. ஏன்னா இது வந்துட்டு டெஃபினட்டாக ஒரு சிஎஸ்கே அப்ரோச்சே இல்லை. லைக் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அப்போ இந்த டீம் வந்துட்டு அவ்வளோ பேடாக இருக்குன்றது தெரிஞ்சிருந்தாலும் இவ்வளோ சேஞ்சஸ் பண்ணி டக்குன்னு ஒரு குவிக்காக ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்துருக்காங்க. வண்டர்ஃபுல். வித் தட் ஆக்சுவலாக வந்து நமக்கு நல்ல விஷயம்தான். நெக்ஸ்ட் சீசன் வந்து நமக்கு நல்லா பிரகாசமாக இருக்குது. ஹோப்ஃபுல்லி திங்ஸ் வில் எல்லாம் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடுவாங்க. டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடி எல்லாமே வந்து ஒரு நல்ல ஃபார்மில் வந்து நெக்ஸ்ட் சீசனில் ரீச் ஆனோன்னா ஐ திங்க் டெஃபினெட்லி வி ஹாவ் அ சான்ஸ் டு ஃபினிஷ் டாப் 4. எனக்கு வந்து தோனியை பற்றி பேசணும்னா, சிங்கிளாக பேசணும்னா, ஹானஸ்ட்லி ஃப்ரம் மை ஹார்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு சே தட். பட் மேபி லாஸ்ட் சீசனாக இருந்திருந்தா கூட ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. யூ நெவர் நோ, ஹி கேன் கம் பேக். பர்சனலாக வந்து எனக்கு தோனி மேலே இருக்க இஷ்யூ கிடையாது. தோனியை சுத்தியுமே நல்லா இல்லாதப்ப தோனி ஸ்பாட் இன்னும் கொஞ்சம் நமக்கு வேக்கண்டா தெரிஞ்சுது. அதாவது தோனி அவுட் ஆயிட்டா அதுக்கு அடுத்து வர பிளேயர் யாருமே இல்லையோ அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்லாம் வருது நடுவில். அப்போ வந்து ஒரு ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி தெரியல அந்த டீம். 2 ஹோல் வைக்கிற மாதிரி இருக்கு. தோனி வந்து இது இருக்குல்ல, தோனிக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு. we know that he can't. இப்போ நிறைய மேட்ச் பாத்தீங்கன்னா தோனி வந்த உடனே ஸ்பின்னர் ஒரு ஓவர் எடுத்துட்டு வச்சிடுறாங்க. அந்த 1 over கேன் காஸ்ட் த மேட்ச். அப்படிதான் போயிடுது. எண்ட் ஆஃப் தி டே எப்படி ஆயிடுதுன்னா, அந்த 1 over வந்து அந்த லாஸ்ட் ஓவர்ல 20 ரன் அடிக்கணுன்ற மாதிரி ஆயிடுது. இல்ல ஒரு 18 ரன் அடிக்கணுன்ற மாதிரி ஆயிடுது. அந்த 1 over அவன் வந்து தே ஆர் டூயிங் இட் பிளான். அதை வந்து பிளான் பண்ணி தான் பண்றாங்க. தோனிக்காக ஒரு ஸ்பின்னரை வைங்க ஒரு ஓவர். எய்தர் ஹி ஹாஸ் டு கம் அண்ட் ட்ரை டு ஹிட் த ஸ்பின்னர்ஸ் அண்ட் கெட் அவுட், இல்லாட்டி டோன்ட் டேக்கிங் டு த லாஸ்ட் ஓவர் வந்து அன்பார்ச்சுனேட்லி லாஸ்ட் 3 சீசனா நமக்கு ஒர்க் அவுட் ஆகலையே.
ஸோ வந்து அது வந்து நமக்கு ஒரு பெரிய ஹோலா இருக்குது. வென் வி கெட் நீ சொன்ன மாதிரி கேமரான் கிரீன் அந்த மாதிரி ஒரு பிளேயரை கொண்டு வந்துட்டாங்கன்னா தென் தோனி கேன் பி தேர். யாராவது ஒரு ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன் சாம் கரன் இடத்துல ஒரு ஆல்ரவுண்டரை கொண்டு வந்துட்டோம்னா ஐ திங்க் வில் பி சார்ட்டட். இல்லாட்டி ஊர்வில் பட்டேல் இஸ் அ குட் விக்கெட் கீப்பர். அவர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான். ஐ திங்க் விக்கெட் கீப்பர் இஸ் சார்ட்டட். பட் வி வாண்ட் தோனி டு பி வின்னிங் அனதர் கப் ஃபார் அஸ். 6 கப்ஸோட ரிட்டையர் ஆன நல்லா தான் இருக்கும். ஐ மீன் ஆசை தான். பட் அகைன் நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து 100% ஜஸ்டிஃபைட் தான். நீங்க வந்து அதான் ஒரு ஸ்பின்னர் வச்சுக்கிறாங்கன்றப்போ ஐ மீன் அந்த வீக்னஸ் வந்து டெஃபினட்டா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்றாங்க எல்லா ஆப்போனன்ஸும். ஸோ அப்படி பார்க்குறப்போ பட் எனக்கு என்னன்னா ஸ்டில் அந்த கேம் இருக்கோ தோனி கிட்ட அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பிகாஸ் அந்த மாதிரி அடிக்க முடியலன்னா லைக் தெரியும், ஆனால் அடிக்க முடியுது. லைக் தோனியால ஸ்டில் ஏபிள் டு பர்ஃபார்ம். அப்படி இருக்கிறப்போ எனக்கு வந்துட்டு இட் இஸ் ஸ்டில் ஃபைன். லைக் வி ஹேவ் டூ மெனி லூப் ஹோல்ஸ். அந்த இதில் பார்க்குறப்போ தோனி இஸ் நாட் அ லூப் ஹோல்ன்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. அதான் நம்மளை சுத்தியும் நிறைய லூப் ஹோல் இருக்கப்ப அது ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகுது. நல்லா தெரியும். மேபி நெக்ஸ்ட் சீசன் will be a better one for rest of the players to judge and இது பண்ணலாம். Hopefully that will be fine. I think with that இந்த சீசன் உடைய 2025 உடைய சீசன் நாங்க எண்ட் பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆக்சுவலா வந்து நடுவில் அதெல்லாம் கண்டினியூஸாக பண்ண முடியல. ஐ திங்க் ஃப்ரம் ஹியர் ஆன் வில் பி ட்ரைங் டு டூ பெட்டர் ஜாப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அகெயின் வியூவர்ஸ். அண்ட் டெஸ்ட் மேட்சஸ் இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா டெஸ்ட் மேட்சஸில் ஒரு ப்ரிவியூவோட சீக்கிரமாக சந்திக்கிறோம். நைஸ். தேங்க்யூ. பை. தேங்க்யூ. பை. இன்னொரு நாள் பண்ணலாமா?